بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் சுஜூதுடைய வகைகளை பற்றி படித்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே சுஜூது திலாவா, குர்ஆன் ஓதுகின்ற போது வருகின்ற சுஜூது திலாவா, அதற்காக சுஜூத் செய்வது சம்பந்தமாகவும், சுஜூது சஹு மறதிக்காக தொழுகையிலே ஏற்பட்ட மறதிக்காக சுஜூத் செய்வது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் மத்தா இஸ்ஜது லில்லாஹி சுஜூது ஷுக்ரின், நன்றிக்காக சுஜூது இறைவனுக்கு எப்பொழுது செய்யப்படும், அதனுடைய வர்ணனை தன்மை என்ன, அதற்கு ஒது நிபந்தனையாக்கப்படுமா என்ற 3 வகையான கேள்விக்கு பதிலாக, சுஜூது ஷுக்ரை பொறுத்தவரையில் யகூனு அன் முசீபத்தின், ஒரு துன்பம் துயரம் நீங்கிய போது, அல்லது அவுலி நஅமத்தின் தஹய்யத்தில் இன்சான், ஒரு மனிதனுக்கு அருள் ஆயத்தமான போது, அருள் கிடைத்த போது, அதற்காக செய்யப்படுகின்ற சுஜூதுக்குத்தான் சுஜூது ஷுக்ருன்னு சொல்லப்படும். அந்த சுஜூதை பொறுத்தவரையில் அது கத்திலாவதி ஹாரஜஸ்ஸலா, தொழுகைக்கு வெளியிலே திலாவத் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது சுஜூது திலாவத் வந்தால் எவ்வாறு சுஜூத் செய்வோமோ அதே போல சுஜூத் செய்ய வேண்டும். இதுதான் அதில் சரியான ஒழுங்குமுறை. சில உலமாக்களை பொறுத்தவரையில் இரா லஹுல் ஒதுவ வ தக்பீர, ஒது தக்பீர் செய்வதை, அவர்கள் தக்பீர் கூறுவதை, தக்பீர் சொல்லி சுஜூதுக்கு செல்வதையும் ஒதுவையும் அவர்கள் காணுகின்றார்கள். இன்னொரு சாரார் இரத் தக்பீரத்தில் ஊலா, முதல் தக்பீரை மட்டும் அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். பின்னர் தக்பீர் கூறி சுஜூதிலே சாய்ந்து அல்ல விழுந்து எதுபாத கௌலிஹி சுப்ஹான் ரப்பில் அலா என்று ஓதுவதற்கு பின்னால் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை அவன் செய்வான் என்று சில உலமாக்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே பல கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தாலும் கூட, சுஜூது திலாவத்துக்காக நாங்கள் எவ்வாறு தக்பீர் சொல்லி சுஜூதுக்கு சென்று தக்பீர் கூறாமல் நாங்கள் எழும்புகின்றோம், இது தொழுகைக்கு வெளியிலே. அதே போலதான் சுஜூது ஷுக்ரும் தக்பீர் கூறி எழும்பும்போது தக்பீர் கூறாமல் எழும்புவதுதான் நபி வழியாக நாம் காணுகின்றோம். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸலாம். அஸ்ஸலாம்.